ஹாய் ஹலோ பீப்புள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்.js பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் JSX அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அப்படின்னா என்ன, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். JSXன்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா JavaScript XML அப்படின்றது தான். சுருக்கமாக சொல்லணும்னா JavaScript கோடுக்குள்ளே HTML மாதிரி எழுதுறதுக்கான ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் தான் JSX. நான் இங்கே ஒரு டெமோ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம பழையபடி JavaScriptல எப்படி எலமெண்ட்ஸ் எல்லாம் HTML எலமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ பழைய மெத்தடில் நம்ம எப்படி HTML எலமெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கான்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட். இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு டேக் நேம் ஸ்பெசிஃபை பண்ணோம். டிவ் நம்ம ஒரு டிவ் எலமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நான் இந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு h1 எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் அகெயின் ஒரு h1 எலமெண்ட் க்ரியேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் h1 அண்ட் இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நான் h1 ப்ளேஸ் பண்ணணும். அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னா எலமெண்ட் டாட் append child h1 எலமெண்ட். ஸோ இப்போ இந்த h1 எலமெண்ட்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா h1 எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெடர். ஸோ நாம் ஒரு டிவ்வுக்குள்ளே இதோட ஈக்குவலண்ட் HTML எப்படி இருக்கும்னா div h1 header. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான பீஸ் ஆஃப் கோட், இந்த HTML கோடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே JSXல பண்ணும்போது நம்மளால் இந்த சேம் சின்டாக்ஸை ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ let's try to create the same thing here. நம்ம ஒரு div create பண்ணுறோம். அந்த divக்குள்ளே ஒரு h1 tag, அந்த h1 tagக்குள்ளே நம்ம ஹெட்டர்னு கொடுக்குறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளோட HTML நாலேஜை இங்கே இன்ட்யூட்டிவாக யூஸ் பண்ண முடியுது. அண்ட் நாம் இந்த மாதிரி இங்கே 2 எலமெண்ட்டுன்றதுனால இங்கே ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். பட் ஆக்சுவல் வெப்பேஜில் உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேக் இருக்கும். அந்த எல்லா டேக்கையும் க்ரியேட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அது எல்லாத்துக்கும் ஒரு வேரியபிள் நேமில் சொல்லிட்டு கேன் யூ இமேஜின் ஹவு chaotic it will be. ஸோ JSXோட ஆக்சுவல் பவர் என்னென்னா உங்களால் ஜாவாஸ்கிரிப்டில் HTML லைக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மார்க்டவுன்ஸை ரைட் பண்ண முடியும். தட்ஸ் இட். அண்ட் JSXோட ஆக்சுவல் பவர் என்னென்னா உங்களால் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை டைரெக்டாக HTMLக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோம் பேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். ஹோம் பேஜில் நமக்கு ஹெட்டர் விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ HTMLனு வரும்போது நமக்கு இங்கே சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது HTMLக்கும் JSXக்கும். ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்சஸ் இஸ் நம்ம HTMLல ஒரு கிளாஸ் அசைன் பண்ணோம்னா டேக்கு வெறும் கிளாஸ்ன்ற இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். பட் ஜாவாஸ்கிரிப்டில் கிளாஸ்ன்றது ஒரு ரிசர்வ்டு கீபோர்ட். ஸோ அதனால் நம்ம கிளாஸ் நேம் அசைன் பண்ணோம்னா கிளாஸஸ்க்கு நம்ம கிளாஸ் நேம் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா P5 பேடிங் நான் 20 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் அகைன் நான் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் 4XLன்னு ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இது சம் பேசிக் டெய்ல்விண்ட் ஸ்டைலிங் தான். இப்போ ஹெட்டர் நமக்கு மோர் கிளியராக விசிபிளாக இருக்குது. அண்ட் JSXக்கு சம் இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா 2 பேரண்ட் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடியாது. என்னால் இப்போ நான் 1 எலமெண்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்.
அகெயின் வந்து நான் இங்கே another element வந்து ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு எரர் வருது. என்ன எரர் ஷோ பண்ணுதுன்னா JSX expressions must have one parent element. ஸோ என்னால் இது மாதிரி 2 elements வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது வந்து 1 parent element தான் ரிட்டர்ன் பண்ண முடியும்னா என்ன பண்ணணும், இது 2 டேக்கையும் சேர்த்து நான் ஒரு ரேப்பர் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து another div tag வந்து ரேப்பர் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு எம்டி டேக் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எம்டி டேக்னா என்னென்னா எம்டி ஓப்பன் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட் அண்ட் சேம் ஓப்பன் க்ளோஸ் ஆங்கிள் ப்ராக்கெட்டில் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷோட இருந்துச்சுன்னா வந்து இது க்ளோசிங் டேக். ஸோ இதை வந்து இந்த எம்டி டேக் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக இந்த ஃப்ராக்மெண்ட் ஆட் பண்ணுறோன்னா, இப்போ div tag வந்து யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு லைக் இங்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்மளோட கம்போனண்ட்டில் நம்ம கொடுத்த div tag வந்து அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு அடிஷ்னல் டேக் இருக்குது. ஸோ இந்த அடிஷ்னல் டேக்ன்றது நம்ம ரைட் பண்ணக்கூடிய கோடில் எல்லா டைமும் அந்த அடிஷ்னல் டேக்ன்றது சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நம்ம அந்த அடிஷ்னல் டேக் வேண்டான்னு வந்து நினைக்கிறோன்னா நம்ம வந்து இது ஒரு எம்டி டேக்காக கொடுக்கலாம். எம்டி டேக்காக கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா அந்த அடிஷ்னல் டேக் வந்து நமக்கு இங்கே இருக்காது. ஹெட்டரு ஓகே ஏன் கீழே இருக்குது. இங்கே பார்த்தோன்னா வந்து நமக்கு h1 டேக் அண்ட் div tagன்றது டேரெக்டாக பாடியில் வந்து அப்பண்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக நாம் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் பவர் என்னென்னா நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸை டைரெக்டாக இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு நேம் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். என்னோடய நேம் ஹரிஷ். ஸோ நான் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட நேமோ உங்களோட க்ரஷோட நேமோ யூ கேன் ஸ்பெசிஃபை எனி ஒன் ஹியர். ஸோ இங்கே நான் நேம்னு வந்து கொடுத்துருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இங்கே யூஸ் பண்ணணும்னா நான் கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை தட் வேரியபிள் நேம் அண்ட் எனக்காக வந்து இந்த நெக்ஸ்ட்.js ஃப்ரேம்வொர்க்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிள் நேமை இங்கே இன்ஜெக்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹெட்டர் ஹரிஷ்னு இருக்குது. ஹெட்டர் ஹரிஷ் நல்லா இல்லை, நம்ம இதை ஹலோ ஹரிஷ்னு மாற்றுவோமா. ஹலோ ஹரிஷ். ஓகே, இப்போ வந்து இந்த நேம்ன்றது நம்ம சம்திங் we can change it to என்னோட ஃபுல் நேம் மாற்றிக்கலாம், ஹரிஷ் குமார். ஸ்பெல்லிங் கரெக்டு. ஸோ ஹலோ ஹரிஷ் குமார்னு இருக்குது. இங்கே வந்து நம்ம இதை ஹார்ட் கோடராக வச்சுருக்கோம். பட் நீங்கள் வந்து ஒரு அட்மின் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு போர்ட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்றப்போ உங்களால் வந்து டேட்டாபேஸ்லேருந்து ஃபிச் பண்ணுற நேமை ஈஸியாக வந்து இங்கே அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது மூலமாக வந்து யூசர்ஸால் ரொம்ப ஈஸியாக வந்து லைக் கஸ்டமைஸ்டான எக்ஸ்பீரியன்ஸஸை பில்ட் பண்ணுறதுன்றது ஆஸ் எ டெவலப்பராக உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒன்லி வேரியபிள் மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. இங்கே வந்து எந்த ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ரெஷனும் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 into 10 வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தோன்னா வந்து நமக்கு 15 இருக்குது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே இயர் வந்து ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நியூ டேட் டாட் கெட் ஃபுல் இயர்னு வந்து நம்ம கால் பண்ணோன்னா ஹலோ 2025 அது நமக்கு இருக்குது. ஸோ பேசிக்லி உங்களால் வந்து இங்கே எந்த ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடையும் ரைட் பண்ண முடியும். தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் JSX இஸ். அண்ட் இதில் வந்து இன்னும் சம் மோர் ரூல்ஸ் இருக்குது. ஒன் மோர் திங் இஸ், நீங்கள் வந்து HTML நல்லா தெரியும்னா யூ நோ தேர் இஸ் அ டேக் கால்ட் லைக் HTML ப்ராப்பர்ட்டி கால்ட் ஃபார். இது வந்து நீங்கள் ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. பட் நீங்கள் வந்து அதை இங்கே JSXல ரைட் பண்ணும்போது ஃபார் HTML அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். HTML ஃபார் தான். பட் ஆனால் அது வந்து ஒன்லி லேபிள் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். HTML ஃபார் லேபிள் எலமெண்ட்டுக்கு வந்து வர்றது. இங்கே வந்து நார்மலி வந்து HTML ஒன்லி ஃபார் மட்டும்தான் கொடுப்போம். பட் ஃபார்ன்றது இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் ரிசர்வ்டு கீவேர்டுன்றதுனால அது HTML ஃபார்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட்
பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப பேசிக்ஸ். இது வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்ப்ரெஷன் பற்றி கொஞ்சம் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.